பொதுச் செயலாளர் கருத்து சொல்லியிருக்காரு தெளிவாகவே. ஒரு மாநிலத்துடைய உரிமைகள் பொதுவாகவே அது மாநில கட்சியால் தான் மீட்டெடுக்க முடியும். எனவே அந்த வகையில் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து. எனவே மாநில கட்சி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு முழுமையான அளவிற்கு மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டும். பிஜேபியோட 100% கூட்டணி நம்ம உறுதிப்படுத்திட்டோம். இருந்தாலும் போதுமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துட்டு திருப்பி பிஜேபிக்கு போயிட்டு பிரதமர் உள்ளிட்ட கைகளை வலுப்படுத்த தயாராக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு நாடக அரசியல். நிச்சயமா உங்க கற்பனையான கேள்வி, நீங்களாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் திருச்சிக்கிட்டு இருக்க முடியாது. பிஜேபிக்கு அதிமுக தொற்றும் இல்லை உறவும் இல்லைன்னு ஒரு முறை இல்லை பல முறை தெளிவுபடுத்திட்டார் இந்த பொதுச் செயலாளர். இன்னும் அதுக்கு தொடர்புபடுத்தியே பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல சார், அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு அண்ணாமலை தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு இப்ப வெளியே வேற வேற காரணங்கள் சொல்றாரு. யாரு சொல்றது? அண்ணாமலை அவர் பேசுறதுக்கெல்லாம் இங்க நாங்க சொல்ல எங்க அவங்க சொல்றாங்க. அவருடைய பேசுறதுக்கெல்லாம் அவங்க கட்சியிலே பதில் சொல்லுவாங்க. அவர்களுக்கு தேவையில்லாம அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எல்லா விஷயம் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் அண்ணாமலை பேசுவார். அதுக்கெல்லாம் அவர் வரிக்கு வரி பொழிப்புரையோ விளக்க உரையோ எல்லாம் எழுதிக்கிட்டு நீங்க இருங்க. பொதுச் செயலாளர் கருத்து சொல்லியிருக்காரு தெளிவாகவே. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாநிலத்துடைய உரிமைகள் பொதுவாகவே அது மாநில கட்சியால் தான் மீட்டெடுக்க முடியும். எனவே அந்த வகையில் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து. எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நீங்க வெள்ள நிவாரண பணிகள், அதே போல புயல் கால நிவாரணங்கள், நம்முடைய உதயகுமார் தெரியும், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாரு. நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2001 இருந்து நம்ம தமிழ்நாட்டில் சுனாமியிலிருந்து, வர்தா புயலிருந்து, நிஷா புயலிருந்து, அப்புறம் நிவர் புயலிருந்து, அதுக்கப்புறம் கஜா புயலிருந்து, ஒக்கி புயலிருந்து அத்தனை புயல் வந்தது. ஆனா மாநில அரசு கேட்ட தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி 15,000 கோடி கேட்டது. ஆனா இதுவரையில இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் அது எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா 7,000 கோடி தான் இத்தனை வருஷத்துல கொடுத்திருக்காங்க. 7,000 கோடி கொடுத்திருக்காங்க. கேட்டது 1,50,000 கோடி. அப்போ தேசிய கட்சிகளோடு உறவு வைத்துக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே மாநில கட்சி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு முழுமையான அளவிற்கு மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டும். அந்த வகையில நாங்க தனித்தன்மையோடு எங்களுடைய அடையாளத்தோடு நிக்கிறோம்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் பொறுத்து தெளிவுபடுத்திருக்காரு. எதிர்முனையில இருக்கிற திமுக பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில பொறுப்பாளராக இருக்கிறவங்க அந்த தொகுதியில வேட்பாளர் தோற்றுட்டா அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுபோல உங்க பொதுச் செயலாளர் என்ன சார் சொல்லி அது அவர் கட்சியில் அவர் மிரட்டுறதுக்கு கீழே கையாளுவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி. அந்த கேள்வியிலேயே அர்த்தம். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க. அந்த கேள்வியிலேயே அவர் இன்னைக்கு அவர் கட்சிக்கார மிரட்டுறேன்னா அவருக்கே தெரியுது கண்டிப்பா அவங்க வரப்போறது இல்லைன்னு. அது வரப்போறது இல்லைன்றதுனால தான் அந்த மாதிரி மிரட்டுறாரு. நாங்க தான் வருவோம் என்று சொல்றதா யாரும் மிரட்டுறது இல்லை. கண்டிப்பா நாங்க தான் வருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.